ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கறி வந்து பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சோயா சங்க்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அதே போல் சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து குழம்புத்தூள் நம்ம வீட்டில் செஞ்சுருப்போம்ல, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். இதோட வந்து கொஞ்சமாக சோம்பும் வேர்க்கடலையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சோம்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சோம்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். அதுக்காக அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துட்டேன். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சோயா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், டக்குன்னு முடிஞ்சிடும். பசங்களுக்கெல்லாம் சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என் பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து செஞ்சுக்கலாம். உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா சங்க்ஸ் கறி வந்து ரெடி ஆயிரும். இது நம்ம தோசை, இட்லி, பராத்தா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரைஸோடு வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா திக்கானதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னாக்கா சூப்பரான கறி வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பசங்களுக்கும் இதான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ எங்களுக்கு ஜீரா ரைஸ் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதே போல் வெஜிடபிள் புலாவ் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். ஸோ அதோடு வந்து நாங்கள் இதை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரோட்டீன் அதிகமான ஒரு உணவும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.